ஒரு 3 டைட்டில் வந்து இது நம்ம தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கிளாஸ்ல படிச்சோம். என்னென்ன படிச்சோம்? ரத்தம், பிளட்னு ஒண்ணு படிச்சோம். எசன்ஸ், அதாவது இந்த பேர் உங்களுக்கு புதுசா இருக்கும், ஆனா அன்னைக்கு படிச்ச கான்செப்ட் தான். அதாவது ரத்தம் முதல் திரவம்னு ஒண்ணு படிச்சோமா, உயிர் சக்தின்னு ஒண்ணு படிச்சோமா, அதெல்லாம் தான். எஸ், சரி. சோ அக்குபஞ்சர்ல இந்த இதை வந்து உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. உயிர் சாரம்னு சொல்லுவாங்க, ஆர் வைட்டல் ஃபோர்ஸ். இது வந்து நம்மளோட மனம், ஆன்மா, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு மட்டும் சார்ந்ததானா? கட்டாயம் கிடையாது. நம்மளோட என்னன்னா சோ இது வந்து என்ன அப்படின்னா, இத மூணையுமே, அதாவது சி, இத வந்து ஜிங்க் ஆர் எசன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க தனியாவே எழுதுங்க. ஜிங்க் ஆர் எசன்ஸ். ஓகே, சி. அடுத்தது ஷென் ஆர் ஸ்பிரிட். வைட்டல் ஃபோர்ஸ். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த எசன்ஸ் அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம். ப்ரீநாட்டல் அண்ட் போஸ்ட் நாட்டல். அதாவது எப்படின்னா, நம்மளோட பெற்றோர்கள் மூலமா, நம்ம பிறக்கும் போதே நம்ம பெற்றோர்கள் மூலமா நமக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து ப்ரீநாட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர்கள் மூலமா வர்றது, ஜெனட்டிக்கலா. இப்ப ஜீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில இப்போ வந்து இவங்க தாத்தா மாதிரி கலர்ல இருக்காங்க, இவங்க அந்த பாட்டி மாதிரி ஹைட்ல இருக்காங்க, இவங்களுக்கு வந்து அந்த ஏதோ அவங்க பரம்பரையில இருந்த ஒருத்தவங்களோட, அது மருத்துவமா இருக்கலாம், இசையா இருக்கலாம், ஏதோ ஒரு திறமை வந்திருக்கலாம், அவங்களோட உருவம் வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு சக்தி பிளஸ் ஸ்டாமினா எல்லாமே பெற்றோர்கள் மூலமா வர்றது ஒண்ணு. அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு மூலமா, உணவு, காற்று, வெளியே நம்ம பண்ற நம்மளோட வேலைகள் மூலமா எல்லாத்துலயும் கிடைக்கக்கூடிய எல்லா சக்தியும் சேர்ந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சி அப்படிங்கிற எனர்ஜி. சொல்லுங்க, யாரோ பேசுனீங்க? இது வந்து ஜி எசன்ஸ்ங்கிறது பேரண்ட்ஸ் மூலமா வரக்கூடியது. இந்த ஜிங்கிற எனர்ஜி வந்து நம்ம பிறந்த பிறகு, குழந்தையான பிறகு நம்ம எடுத்துக்கிற உணவுகள் எல்லா வகையிலும், அது காத்தா இருக்கலாம், நீரா இருக்கலாம், நீங்க எடுத்துக்கிற உணவாகவும் இருக்கலாம், நியூட்ரிஷன் எல்லாமே கலந்தது. அடுத்து ஷென் அப்படின்றது, இதுக்கு பேர் வந்து ஸ்பிரிட் ஆர் மைண்ட், நம்மளோட மனசு, எண்ணங்கள். இது எண்ணம் நல்லா இல்லைனாலும் இது பாதிக்கும், எண்ணம் நல்லா இருந்தாலும் இதுல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். சோ மூணுமே ஒன்றுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட். நீங்க ஒருவேளை உங்களுக்கு பிறக்கும் போதே வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி குறைவா இருந்திருக்கு, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும்போதே உங்களுக்கு சில பல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இதுலயும் எதிரொலிக்கும். இது என்னன்னா, சில ஜீன் மியூட்டேஷன் சொல்லிட்டு சில பரம்பரை வியாதிகள், மரபணு மாற்றத்தால உங்களுக்கு பிறக்கும் போதே வரக்கூடிய குறைபாடுகளாக நம்ம அந்த இதுலயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 ப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Three pressures in acupuncture. Pressures. So பொக்கிஷம் நம்ம எசன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி, ப்ரீநாட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜி, இந்த வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு பிறக்கும் போதே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், உயிர் சாரம்னு சொல்லுவாங்க. அந்த எசன்ஸ் அந்த மாதிரி
உயிர் சக்தி, அதாவது வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் இந்த சைனீஸ் வேர்ட்ஸ் வந்து நம்மளால அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து ஒரு மீனிங்ல அவங்களுக்கு புரிஞ்ச வகையில அதை சொல்றாங்க. பட் அதோட அர்த்தம் இதுதான். இப்ப நம்ம சொல்லுவாங்க, அவங்க பிறக்கும் போதே இயற்கையாவே நமக்கு அந்த சக்தி வரணும், பிறக்கும் போது அந்த ஸ்டாமினா இருக்கணும், அந்த புத்தி சாதுரியம் இருக்கும். சில கலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கு சுலபமா பிடிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும், சிலருக்கு இதா இருக்கும். இது எல்லாம் இல்லாம இப்ப நீங்க என்னதான் வெளியே வந்த பிறகு குழந்தைக்கு அத்தனை ஊட்டச்சத்தும் நீங்க கொடுத்தாலும் ஒரு சிலரால வந்து அந்த சத்தை உடம்பு ஏற்றுக்கிட்டு வேலை செய்யாது. அதுவுமே வந்து இந்த பேசிக்ல கிடைக்கக்கூடிய அந்த எசன்ஸ்ல தான் அடங்குது. இதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு தாயோட கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய சத்து தான் இது. இந்த சக்தியை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா குறைக்காம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை விரயமாக்காம நீங்க சேமிச்சு வேணா வச்சுக்கலாம். எப்படின்னா நீங்க எக்ஸ்டர்னலா உங்க மனசையும் உங்களோட உடலையும் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது மூலமா இந்த சக்தியை வந்து நீங்க சேமிச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய சக்தி. ஷென் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ஸ்பிரிட், ஆன்மா, எண்ணங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஷென் அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க வேற எங்கேயாவது இந்த அக்குபஞ்சர் ரிலேட்டட் புக்ஸ் நீங்க படிக்கும் போது அவங்க பேர் வந்து இப்ப நாங்க எப்படி சொல்றோம், இப்ப நம்ம ஜென்ரலா பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா, இப்ப நமக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் பி செக்ஷன்ல படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்ட்ல ஏ செக்ஷன்ல படிக்கிறாங்கன்னா அப்போ 2B 5A அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க எப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றோம்னா அதை இங்கிலீஷ் பேர்ல வச்சுக்கிறோம். பிளாடர் மெரிடியன், ஸ்டொமக் மெரிடியன். இப்ப பிளாடர்னா BL, பிளாடர்ல 67 பாயிண்ட் இருக்குன்னா பிளாடர் 63 அப்படின்னா பிளாடர் மெரிடியன்ல 63வது புள்ளின்னு வைக்கிறோம். ஆனா அவங்க வந்து அதுக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. சைனீஸ் மெத்தட்ல உள்ள வரும்போது அதுக்கான பேர் வந்து அவங்க வேற வச்சு பண்ணுவாங்க. இப்ப வந்து LI4 ஒரு பாயிண்ட் இருக்கு. அது எங்க இருக்குன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனோட 4வது புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த நீங்க கையை இப்படி குவிக்கும் போது இந்த மேட்டுல இருக்கு. ஓகே, இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், LI4 பண்ணுவோம். பட் இந்த சைனீஸ் மெடிசன் படிச்சவங்களை நீங்க வேற எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா இதை வந்து அவங்க அந்த பேரோட சொல்ல மாட்டாங்க. ஹெகு அப்படிங்கிறது அதோட பேர், அதை தான் சொல்லுவாங்க, அந்த நேம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இதே வந்து LI11 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நீங்க இந்த கையை மடிக்கும் போது இந்த மேட்டுல இருக்கு. இதை வந்து அவங்க LI11 சொல்ல மாட்டாங்க, பூச்சி, QUCHI, அதுதான் அதோட பேரு, அப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க அப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா எய்தர் அது அந்த இடத்துல செய்யக்கூடிய வேலையா சம்பந்தமா பேர் இருக்கும், இல்லைன்னா அது எந்த அனாட்டமிக்கல் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கோ, இந்த எலும்புக்கு பக்கத்துல, இந்த பள்ளத்துல, அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு பேர் வச்சிருக்கோம். நம்ம சேனல்ஸ் படிக்கும் போது அது சார்ந்த தகவலும் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்.